கடந்த வாரமே உங்களுக்கு வருகிற ஞாயிறு டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் என்று உங்களுக்கு சொன்னேன். ஆகவே இந்த நாளில், இந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவரை குறித்த வெளிப்பாடுகளை, வெளிச்சத்தை, வசனத்தை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகின்றேன். இந்த பெந்தேகோஸ்தே நாள் எதோடு தொடர்பு உடையது என்பதை பழைய ஏற்பாட்டிலே காண்பித்து, நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடு எல்லாம் நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். பழைய ஏற்பாடு முத்திரிக்கப்பட்டது, புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் இயேசு முத்திரிக்கப்பட்டார், புதிய ஏற்பாட்டில் இயேசு வெளிப்படுத்தப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் இயேசு நிழலாய் இருந்தார், புதிய ஏற்பாட்டில் இயேசு நிஜமாய் இருந்தார். இதை புரிஞ்சுக்கிட்டாவே அவங்க ஆவி தேவனோட சேரும். அவங்க ஆவி தேவனோட சேரும் போது இந்த உலகத்தின் எந்த அழுத்தங்களுக்குள்ளும் அவர்கள் மூழ்கி விடாதபடி, அவர்கள் ஆவி தேவனோடு சேர்ந்தபடியால், அவர்கள் உன்னதத்திலே தங்கள் ஆவியை இணைத்து கொண்டபடியால், அவர்கள் பிரச்சனை மத்தியிலும், என்ன சோதனை, என்ன நெருக்கம் வந்தாலும் அவைகள் மத்தியிலும் அவைகளை எல்லாம் அவர்கள் சாதாரணமாக மேற்கொள்வார்கள். அதற்குள்ளே அவர்கள் மூழ்கி போக மாட்டார்கள். அதற்கு மேலே இயேசு எப்படி சமுத்திரத்திலே கடல் மேல் நடந்தாரோ அதே போல பிரச்சனை மேலே அவர்கள் நடப்பார்கள். அதைத்தான் உங்களுக்கு நான் போதித்து வருகிறேன். அதையே தொடர்ந்து இந்த நாளிலும் போதிக்க விரும்புகின்றேன். பழைய ஏற்பாட்டில் இயேசு பெந்தேகோஸ்தைக்கு முன் அடையாளம் என்று உங்களுக்கு வசனத்தை காண்பிக்க விரும்புகின்றேன். பிற்பாடு ஆவியானுடைய செயல்பாட்டை உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகின்றேன். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். இது வருஷந்தோறும் பெந்தேகோஸ்தே நான் காண்பிக்கிற வேத பகுதி. ஏன்னா இதற்குள் தான் பெந்தேகோஸ்தே இருக்கிறது. ஆகவேதான் காண்பிக்கின்றேன். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். இனி இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும். நல்ல கவனிங்க. நீங்க போய் சேர்ந்த தேசத்துல உங்களுக்கு அறுவடையை கொடுப்பேன். அந்த அறுவடையின் அறுப்பின் முதற் பலனை, த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அந்த அறுப்பின் முதற் பலனை, நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் சபையாரே, நீங்கள் அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியனிடத்திலே கொடுங்கள். அவன் தேவ சமூகத்திலே அந்த அறுப்பின் முதற் பலன் என்ன செய்வான்? அசைவாட்டுவான். அப்படி அறுப்பின் முதற் பலனை அசைவாட்டின உடனே இஸ்ரவேல் சபையாரே, என்னாலே நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள் அல்ல, அங்கீகரிக்கப்படுகிறீர்கள். கரத்தை உயர்த்தி புரிஞ்சுக்குங்க. இயேசுதான் நம்முடைய முதற் பலன். இயேசு நமக்காக முதற் பலனாய் உயிர்த்தெழுந்து பிதாவிடத்திலே போனார். பிதாவிடத்தில் உயிர்த்தெழுந்து பிதாவிடத்தில் போன உடனேயே உங்களையும் என்ன செய்து விட்டார் சொல்லுங்க? இயேசுவுக்குள்ள, இயேசுவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதலுக்குள்ள அங்கீகரித்து விட்டார் என்பதை இந்த வசனத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும். வசனம் அப்படிதான் சொல்லுது. வசனத்தை அப்படிதான் நீங்க விசுவாசிக்கணும். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, இயேசுவின் ரத்தத்தினாலே நம்மை தகுதிப்படுத்தினவரும். ஆகவே இயேசுவின் ரத்தம் உங்களை தகுதிப்படுத்தி விட்டது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் பிதாவின் சமூகத்திலே முதற் பலனாய் அங்கீகரிக்கப்பட்ட போதே நீங்களும் நானும் பிதாவினாலே என்னவாய் அங்கீகரிக்கப்பட்டோம்? பிள்ளைகளாய் அங்கீகரிக்கப்பட்டு விட்டோம். என்னவா அங்கீகரிக்கப்பட்டோம்னு கேட்பேன். நீங்கள் நானும் பிள்ளைகளா, இப்படி சொல்லணும், பிள்ளைகளாய் அங்கீகரிக்கப்பட்டாச்சுன்னு சொல்லணும். நீங்களும் நானும் என்னவாய் அங்கீகரிக்கப்பட்டோம்? ஆமா, பிள்ளைகள். உங்களை என்னை பிள்ளைகளாய் பிதா முதற் பலனாகிய இயேசுவுக்குள், உயிர்த்தெழுந்த இயேசுவுக்குள் பிள்ளைகளாய் அங்கீகரித்து விட்டார். ஓகே, நல்லா கவனிங்க. நீங்கள் சுதந்திரிக்கிற அந்த தேசத்துல,
அந்த வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். இதுல ஒரு வெளிச்சம் இருக்கிறது. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது, நீங்கள் போய் சேர்ந்த உடனே உங்களுக்கு அங்க வெள்ளாண்மை இருக்கு. நீங்க போய் விதைச்சு தண்ணீர் பாய்ச்சி அப்புறம் களையெல்லாம் எடுத்து அப்புறம் அறுவடை அல்ல, நீங்க போய் சேர்ந்த உடனே உங்களுக்கு என்ன இருக்கு? அறுவடை இருக்கிறது. தீர்க்க தரிசனத்துல பாருங்க, தீர்க்க தரிசனத்துல புரிஞ்சுக்குங்க. இயேசு பிதா இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல என்ன சொன்னார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 10 முதல், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது, அங்க என்ன இருக்கா? நீ கட்டாத வசதியான சின்ன வீடு அல்ல, சின்ன பட்டணம் அல்ல, பெரிய பட்டணம் இருக்கிறது. எப்போது தேவனை பெரியவரா பாருங்க. உங்க யோசனையும் பெரிய யோசனையா இருக்கட்டும். உங்க புத்தி கோண புத்தியா இருக்க வேணாம். உங்க புத்தி சின்ன புத்தியா இருக்க வேணாம். உங்க புத்தி தேவனுடைய புத்தியா மாறட்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசுதான் நமக்கு புத்தி, இயேசுதான் நமக்கு அறிவு, இயேசுதான் நமக்கு நாணம். உங்க புத்தி இயேசுவின் அறிவோட இயேசுவின் நாணத்தோட கலக்கும் போதுதான் உங்கள் சிந்தை தெளிவா இருக்கும். உங்கள் ஆவி பலன் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை கூட நல்ல வார்த்தை தான் வரும். குறை சொல்ற வார்த்தை, குற்றம் கண்டுபிடிக்கிற வார்த்தை அப்படிலாம் வரவே வராது. உங்க பார்வை தேவனுடைய பார்வையா தான் மாறும். நான் வசனத்தின்படி பேசுறேன். இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்க போய் சேர்ந்த உடனே அங்க பெரிய பட்டணம். நம்முடைய தேவன் சின்னவர் அல்ல, பெரியவர். நம்முடைய தேவன் தேவன் அல்ல, மகாதேவன். நம்முடைய தேவன் தேவன் அல்ல, தேவர்களுக்கெல்லாம் தேவன். ஒருத்தரும் கரங்களை தட்ட மாட்டீங்களே. நம்ம தேவனெல்லாம் மகிமைப்படுத்தி பேசிட்டு இருக்கிறேன். நான் அந்த பலிபடத்துல என்ன மகிமைப்படுத்தி பேசினது இல்லையே, உங்களை உயர்த்தி பேசினது இல்லையே. நோ 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 நோ. I will never boast about myself on the pulpit. I always call to preach the word, to exalt the name of Jesus, to give up the name of Jesus for my people. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெரிய பட்டணம். அப்புறம் நீ நிரப்பாத சகல வஸ்துக்கள் நிரம்பிய வீடுகளையும், அங்க வீடு இவர் நிரப்பலையாம், எல்லாம் நிரப்பின வீடு, சகல வஸ்துக்கள் நிரம்பிய வீடு. இது எல்லாம் எங்க இருந்துச்சு? கானான் தேசத்துல இருந்துச்சு. வெட்டாத கிணறு, நடாத திராட்சை தோட்டம், இது எல்லாம் கானான் தேசத்துல இருந்துச்சு. அப்ப தேவனுடைய வார்த்தை எகிப்தை விட்டு புறப்படும் போதே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்னார். அவர் சொன்னபடி இவங்க கானானுக்குள் பிரவேசித்த உடனே ஒன்று நடந்தது. நல்ல கவனிங்க. யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் கொண்டு வந்தான். அப்படி கானானுக்குள் கொண்டு வந்த உடனே யோசுவா கில்காலிலே பஸ்காவை ஆசரித்தான். நல்ல கவனிங்க. கானானுக்குள் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தான். கானானுக்குள் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்த உடனே பஸ்காவை ஆசரித்தான். பஸ்கா ஆசரிப்பு தான் பரலோக தேவனுக்கு ரொம்ப பிரியம். அதனாலதான் பஸ்காவை நித்திய நியமமாய் சபைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பஸ்கா ஆசரிக்கும் போதெல்லாம் இயேசுவின் பாடு, இயேசுவின் மரணம், இயேசுவின் அடக்கம், இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறீர்கள், தெரிவிக்கிறீர்கள். அந்த பஸ்கா ஆசரிப்புக்குள்ளே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். அந்த பஸ்கா ஆசரித்த உடனே நல்ல கவனிங்க, வானத்திலிருந்து மன்னா நின்னு போச்சு. எத்தனை வருஷம் மன்னா? 40 வருஷம். 40 வருஷமும் ரொம்ப ஈஸியா தான். ஐயா, அந்த அனுபவம் உங்களுக்கு எனக்கு வரணும் தான் போய் சொல்லிட்டு இருக்கிறேன். 40 வருஷம் ஸ்ட்ரகிள் கிடையாது. 40 வருஷமும் பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். 40 வருஷமும் வஸ்திரம் பழமையாகல, செருப்பு சொல்லுங்க தேயல. தட் இஸ் சூப்பர் நேச்சுரல். 40 வருஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹே தம்பிங்க வா. பிரைஸ் தி லார்ட். இவர் கானானுக்குள்ள பிரவேசித்த போது இந்த Dress போட்டுக்கிட்டு தான்
இந்த வயசுல தான் பிரவேசித்தாரு கானானுக்குள். அதாவது எகிப்து விட்டு வெளியே வர்றப்ப இவ்வளவுதான் இவருக்கு உயரமே, இந்த ட்ரெஸ் தான். ஆனா வனாந்தரத்துல 40 வருஷம் இருந்தாங்க. 40 வருஷமும் இந்த ட்ரெஸ் இவரு வளர்ந்துகிட்டே இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஹலோ, என்னங்க கை தட்ட மாட்டீங்க? 40 வருஷம் இவரு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஆனா போட்ட ட்ரெஸ் இதான், இந்த ட்ரெஸ்ஸும் பெருசாகிட்டே இருக்கு. இவர் செருப்பு என்ன சைஸ் போட்டிருப்பாரு அப்ப? 40 வயசு கழிச்சு என்ன சைஸ் வந்திருக்கும்? செருப்பும் பெருசாகிட்டே இருக்கு. வஸ்திரமும் பழமையாகல, செருப்பும் தையல. போப்பா, இதான்ப்பா உங்களுக்கு எனக்கு உடன்படிக்கையில தேவன் செய்து கொண்டிருக்கிற சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன். அப்ப 40 வருஷம் என்ன பண்ணும்? ஒரே வேலை தான். காலையில போகணும், மேல பார்க்கணும், கீழே பொறுக்கணும். ஐயா, உங்க வாழ்க்கையை இலகுவாக்குவதற்கு ரொம்ப சிம்பிள். காலையில மேல பாருங்க, கீழே பைபிளை பாருங்க, அதுல மன்னாவை பொறுக்குங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் காட்ஸ் கைடன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த வார்த்தைக்குள்ள தேவனோட நடத்துதல் வந்துகிட்டே இருக்கும். அதுல வாழ்கிற வாழ்வை தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். 40 years, 40 வருஷம் முடிஞ்ச உடனே, கானானில் பிரவேசித்த உடனே, இனிமே மேலே பார்க்கிற வாழ்வல்ல. நல்ல கவனிங்க, மன்னாவை பொறுக்கிற வாழ்வு அல்ல. நல்ல கவனிக்கணும், மேலே பார்க்கிற வாழ்வு அல்ல, மன்னாவை பொறுக்கிற வாழ்வு அல்ல. இனிமேல் இங்க கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை எதற்குள்ள அனுபவிக்கிற வாழ்வு. நல்லா புரிஞ்சுங்க. இப்போது கானானிலே கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை எதற்குள் அனுபவிக்கிற வாழ்வு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையிலே கானானிலே கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரத்தை அனுபவிக்கிற வாழ்வை தேவன் கானானிலே கொடுத்தார். நான் அர்த்தத்தை புரிஞ்சுங்க. இவர் என்ன மேல பார்க்க வேணான்ட்டாரு, பைபிள் வாசிக்க வாங்கிட்டாரு, அப்படி சொல்லல. நான் வெளிப்பாடா சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஹல்லேலூயா. இவங்க கானானில் பிரவேசித்த உடனே வானத்தின் மன்னா நின்று போயிருச்சு. பஸ்காவை ஆசரித்தார்கள். பிரவேசித்த உடனே அங்க அறுவடை ரெடியா இருக்கு, அங்க ஆசீர்வாதம் ரெடியா இருக்கு, அங்க சுதந்திரம் ரெடியா இருக்கு, அங்க நன்மை ரெடியா இருக்கு. இதையும் நீங்க விசுவாசிக்கணும். இதுல தான் நீங்க வாழணும். இதுல தான் நான் வாழ்றேன். இதுல தான் நீங்க வாழ்றதுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். வசனத்தின்படி உங்களுக்கு கற்றுத்தர்றேன். இதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களே ஆனால் அங்க வறுமை இல்ல, அங்க தரித்திரம் இல்ல, அங்க பலவீனம் இல்ல, அங்க வியாதி இல்ல. அன்னைக்கு நேத்தா என்னமோ வெள்ளிக்கிழமையா நேத்தா வினோத் வந்தான். பாஸ்டர், எனக்கு ஒரு சின்ன வியாதியை சொன்னா. ஹே நிறுத்து, எங்க சபையில பலவீனப்பட்ட ஒருவனும் இல்ல, ஒருவனுக்கு தரித்திரம், ஒருவனுக்கு ஒரு குறை இல்ல. உனக்கு வியாதின்னு யாரு சொன்னது? நான் சொல்றேன். இயேசுவின் நாமத்துல நீ பலவீனன் அல்ல. இயேசுவின் நாமத்துல உனக்கு குறை இல்ல. இப்ப இயேசுவின் நாமத்துல தழும்புகளால் குணமாயிட்ட. போ, நீ விசுவாசி. அந்த தெய்வீக சுகத்தை என்ஜாய் பண்ணு. கரத்தை உயர்த்தி. விசுவாசம் என்பது விசுவாசித்துக் கொண்டே இருப்பதுதான் விசுவாசம். விசுவாசிப்பதை விசுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசிப்பதை பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த தெய்வீக சுகம் வருவதற்கு முன்பாக அந்த தெய்வீக சுகத்தை நம்முடைய சரீரத்தில் சென்ஸ் பண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்ல அந்த தெய்வீக சுகம் நம்முடைய சரீரத்தில் பலன் செய்கிறது. மிரக்கிள் ஒரு நாள்ல நடக்காது, குறித்த நாள்ல நடக்கும். மிரக்கிள் ஒரு நாள்ல நடக்காது, குறித்த நாள்ல நடக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள், சத்தம் போட்டு சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, வந்த போது. ஐயா, உனக்கு ஒரு நாள் வரும்போது அந்த நாளை யாரையா தடை செய்ய முடியும்? அந்த நாளுக்காக நீ விசுவாசிக்க வேண்டும். அந்த நாளை நீ காத்திருக்க வேண்டும். அந்த நாளுக்காய் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும். இது கடையில பெருமூச்சு, இது கடையில நானும் ஜெபிச்சு பார்த்துட்டேன், நானும் சொல்லி பார்த்துட்டேன், ஒன்னும் நடக்கல. நடக்கவே நடக்காது. என கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பதான் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்வார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதனால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தெரியப்படுத்தினோன எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தை உன் சிந்தை ஆண்டு கொள்ளும். இப்ப நான் அப்படிதான் இருக்கிறேன். This what my experience. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தை என் சிந்தையை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த தேவ சமாதானத்தை குலைக்கிற பாதிக்கிற எந்தவித பிரச்சனைக்கும் காதல கேட்டது கண்ணுல பார்த்தது இதற்கு என் ஆவிய விடுறதே இல்லை. இதற்கு நான் ஆவிய விடாம என் சிந்தையில என்னுடைய ஆவியில எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தோட நான் இருக்கிறேன். ஆகவே 100% நிச்சயம் வார்த்தைக்குள்ளே எனக்கு அற்புதம் நிச்சயம் வார்த்தைக்குள்ளே இதுவரை காத்திருந்தது இதுவரை ஆவியில இருந்தது இனிமே வெளிப்பட போவது நிச்சயம். இனிமே பெர்த் ஆகுவது நிச்சயம். அந்த அற்புத சாட்சி இனிமே தேசம் காண போவது நிச்சயம். இவங்க போனோன அந்த அறுவடை நான் மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு நான் தீர்க்கதரிசனமா பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அறுவடை வருகிறது. எல்லா கரங்களை தட்டுங்க. எல்லா கரங்களை தட்டுங்க. நம்முடைய சபைக்கு அறுவடை வருகிறது. உங்களுக்கு அறுவடை வருகிறது. இனிமேல் வருகிற நாட்கள் அறுவடையின் காலம். ஆசீர்வாதத்தை அறுக்கிற காலம். நீ செய்த நன்மை அறுக்கிற காலம். நீ பேசிய வார்த்தையின் ஆசீர்வாதங்களை அறுக்கிற காலம். அறுவடை எதற்குள்ள இருக்கு? விதைக்குள்ள இருக்கு. விதைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அந்த விதை என்ன செய்வதில் இருக்கு? வீட்டுல வச்சுக்கிறதுல, பர்ஸ்ல வச்சுக்கிறதுல, பேங்க்ல வச்சுக்கிறதுல இல்ல. அந்த விதையை விதைக்கிறதுக்குள்ள இருக்கு. அந்த விதையை விதைக்கும் போதுதான் அந்த விதை உனக்கு அறுவடையை தருகிறது. ஓ பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தான். அந்த வருஷத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு அறுத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் பெந்தேகோஸ்தே நாளிலே உங்களுக்கு அறுவடையை பேசிக் கொண்டிருக்கிறார். சூப்பர் நேச்சுரல் விதத்திலே மற்றவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். நான் அனுபவிக்க போகிறேன். நாம் அறுக்க போகிறோம். இனிமேல் அறுவடையின் காலம் நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறது. ஓசியாவிலே வசனம் சொல்கிறது, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இனிமேல் வருகிற காலம் உனக்கு அறுவடையின் காலம் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். லிசன். இந்த முதல் அறுவடை தேசத்துல போன அறுக்கிறைய அதுல முதல் கட்டை ஏன்ட்ட முதற் பலனா அசைவாட்டு. ஹல்லேலூயா. அப்ப தேவன்ட்ட பரலோக தேவனிடத்துல கானான் தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் முதற் பலனாக அசைவாட்டினாங்களே, அது யார் விதைச்சது? அங்க இருக்கிற 7 பழத்த ஜாதி விஷயம் விதைத்தது. அவங்க விதைச்சது. இவங்க அறுத்து முதற் பலனாக தேவ சமூகத்தில் அசைவாட்டுறாங்க. அசைவாட்டின உடனே என்ன நடக்கதா? இஸ்ரவேல் சபையார் அந்த முதற் பலனாகிய அசைவாட்டுதலுக்குள்ளே பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஓகே, வெயிட். வசனம் வாசிக்க நேரம் இல்ல. லேவியர் 23ஆம் அதிகாரத்தில் இந்த முதற் பலனாய் அங்கீகரிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து 7 ஓய்வு நாள் 49 நாள், அதற்கு அடுத்த நாள் 50வது நாள். பெண்டிகாஸ் என்றால் என்ன அர்த்தம்? 50. பெண்டிகாஸ் என்றால் என்னன்னு கேட்பேன். நீங்க 50ன்னு சொல்லணும். பெண்டிகாஸ் என்றால் என்ன அர்த்தம்? பெண்டிகாஸ் என்ற சத்தம் போட்டு சொல்லுங்க. பெண்டிகாஸ் என்ற என்ன அர்த்தம்? 50. அதாங்க பெண்டிகாஸ்ட். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது, அப்ப இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே யார் வந்தது? ஆவியானவர். நல்லா கவனிக்க. இயேசு வானத்திலிருந்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர். இயேசு வானத்திலிருந்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்து பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு வானத்துக்கு ஏறி பிதாவிடத்திலே ஜெபித்து
சபைக்கு நல்ல கவனிங்க, இயேசு உலகம் முழுவதற்கு அனுப்பப்பட்டவர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு பலியாய் அனுப்பப்பட்டவர். ஆனா ஆவியானவர் நல்ல கவனிக்கணும், எங்கே அனுப்பப்பட்டார், எங்கே இறங்கினார்? பெந்தேகோஸ்தே நாளிலே இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்த பொழுது ஆவியானவர் அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பினார். நல்ல கவனிங்க, இயேசு வானத்திலிருந்து வந்த போது வந்ததே தெரியல. மேய்ப்பர்களுக்கு, ராஜாக்களுக்கு தெரியல, யாருக்கும் தெரியல, மேய்ப்பர்களுக்கு. ஆனா ஆவியானவர் வானத்திலிருந்து வந்த போது அவர் அமைதியா வந்தார். ஆவியானவர் வானத்திலிருந்து வந்த போது வானத்திலிருந்து ஒரு சாதாரண சத்தம் அல்ல, பலத்த சத்தம் உண்டாகி, ஆவியானவர்னாவே சத்தம்தான், ஆவியானவர்னாவே பலத்த சத்தம்தான். ஆவியானவர் இறங்கினது யாருக்கு தெரிஞ்சு? அந்த எருசலேமில் உள்ள தேவ பக்தியுள்ள அநேக பாஷைகளை பேசுகிற, அதெல்லாம் நம்ம வாசித்தோம். அவர்கள் எல்லாரும் காதிலே கேட்டார்கள், கண்களிலே கண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் காதிலே கேட்டார்கள், கண்களிலே கண்டார்கள். நடபடிகள் புஸ்தகத்தில் சத்தம் உண்டான போது என்ன உண்டாச்சு வாசிக்கிறோம். இயேசு பிறந்த போதும் ஏரோதின் அரண்மனையிலே கலக்கம் உண்டாயிற்று. ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கிய போதும் அங்கே இருக்கிற யூதர்களுக்குள்ள என்ன உண்டாயிற்று? கலக்கம் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, எங்க தீர்க்க தரிசன செயல்பாடு இருக்கோ அங்கதான் கலக்கம் என்றால் மனிதர்களுக்கு உண்டாச்சு, அது வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. ஆனா கலக்கம் பிசாசுக்கு உண்டானது. கரத்தை உயர்த்தி, ஏன்னா பிசாசுக்கு இயேசுவின் ஃபங்க்ஷன் தெரியும், ஆவியானுடைய ஃபங்க்ஷன் தெரியும், பிதாவின் செயல்பாடு தெரியும். ஆகவே இந்த பிசாசுக்கு இயேசு பிறந்த பொழுது அரண்மனை, ஏரோதின் அரண்மனையிலே கலக்கம் உண்டாயிற்று. அதே போல ஆவியானவர் அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிய போது அங்கே இருந்தவர்களுக்குள்ளே ஒரு கலக்கம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அவர்கள், மறுபடியும் சொல்றேன், அவர்கள் கேட்டார்கள், உள்ளே வந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், பார்த்தார்கள். என்ன பார்த்தாங்க? அந்த அபிஷேகம் பெற்றவங்க மதுபானம் குடிச்ச போல அப்படியே பேலன்ஸ் இழந்து அப்படியே மதுபானம் குடிச்சா அப்படித்தானே இருப்பான். என்னங்க இன்னைக்கு அந்த அபிஷேகம் எல்லாம் காணா, ட்ரம் அபிஷேகம் தான் சபையில இருக்கு. கொட்டு அடிக்க அடிக்க கொட்டு நின்னோன்னு அது இல்ல. அங்க கொட்டு இல்ல, ஒண்ணு இல்ல. அங்க மியூசிக் இல்ல, ட்ரம் இல்ல, பேட் இல்ல, பேஸ் கிட்டார் இல்ல, லீட் கிட்டார் இல்ல. ஆவியானவர் இறங்கினாரு. இவங்க மதுபானவம் குடிச்ச போல நிரம்பிட்டு இருக்கிறான். சகரியாவில் இருக்கு, மதுபானவம் குடிச்சது போல எப்பிராயமர் பராக்கிரமத்தால் நிரம்பி இருப்பார்கள். அப்ப அபிஷேகம் நிரம்ப 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 நீங்க பராக்கிரமசாலியா மாறுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, ஆவியிலே நிறைந்த வாழ்கிற வாழ்வுதான் உங்களை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறது. இந்த ஆவியிலே நிறைந்த வாழ்வு ஏதோ சபைக்கு ஆராதிச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சம் சரீரத்தை அசைச்சு கொஞ்சம் ஆடி பாடி கீழே விழுந்து புரண்டு அது அல்ல. அதிலே நீங்கள் ஆவியிலே பலப்பட மாட்டீர்கள், பராக்கிரமசாலியாய் மாற மாட்டீர்கள். உங்கள் ஆவியின் அபிஷேகத்தை இன்கிரீஸ் பண்ணுவது தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசினார். தேவன் அவருக்கு அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்தார். ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ண அபிஷேகம் இன்கிரீஸ் ஆகாது. நான் ரொம்ப தேவனோடு இருக்கிறவன், நான் ஜெபத்தை குறையா பேசல. ஜெபம் தேவையா என்ற வெளிப்பாட போய் எழுத ஆரம்பிச்சுட்டேன். எங்க பார்த்தாலும் எந்த சபையில பார்த்தாலும் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணு கிடைக்கல, நீ ஜெபம் பண்ணல கிடைக்கல. ஆபிரகாம் இப்ப எழுதி இருக்கிறேன், ஆபிரகாம் ஜெபிக்கவே இல்லை, விசுவாசித்து பெற்றுக்கொண்டான்.
ஆபிரகாமுக்குள்ள ஒரு ஜெபம் காணப்பட்டது. அது பிறனுக்காய் பரிந்து பேசுகிற ஜெபம். அவன் மனைவியை அனுப்பிவிடு, அவன் உனக்காய் வேண்டுதல் செய்வான். ஐயா, சபைக்குள்ள காணப்படுவது உங்களை சுற்றி வருவதல்ல, பிறருக்காய் தேவனிடத்தில் பேசுவதைத்தான் சபையிலே எதிர்பார்க்கிறார், உங்களிலே எதிர்பார்க்கிறார், என்னிலே எதிர்பார்க்கிறார். இயேசுவின் பரிந்து பேசுகிற ஜெபத்தை சொல்லவா? கடைசில சிலுவையில கூட அவர் பரிந்து பேசிட்டு தான் போனார். என்ன பரிந்து பேசினார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஸ்தேவான் பரிந்து பேசுகிற ஜெபம் என்ன? ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். பரிந்து பேசுகிற ஜெபம். இப்போது இயேசு உயிர்த்தெழுந்தவராய் பிதா வலது பார்சத்தில் இருக்கிறாரே, அது என்ன ஜெபம்? வேண்டுதலின் ஜெபம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. எப்பிராயமர் மதுபானம் குடித்தவன் போல் பராக்கிரமசாலியை போல் இருப்பார்கள். அப்ப அந்த அபிஷேகத்துல அவ்வளவு ஹையர் அனுபவம் இருக்கு. மதுபானம் குடிச்சது போல அதைத்தான் பார்த்தாங்க. அதனாலதான் பரியாசம் பண்ணா, என்னடா அவன் சாராயம் குடிச்ச மாதிரி இப்படி தான் யாருன்னு தெரியாம அவன் பாட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான், அவன் பாட்டுக்கு புரண்டுட்டு இருக்கிறான், அவன் பாட்டுக்கு எதையோ உளறிட்டு இருக்கிறான். அப்படிதான் அவங்க பார்த்தாங்க. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு ஜெபம்னா சரீரத்துக்கு புறம்பே. ஹலோ, ஜெபம் என்றால் சரீரத்துக்குள்ள ஜெபம் பண்றோம், ஆனா ஆவிக்கு உள்ள இன்னைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஏன் இல்ல? வெளிப்பாடு இல்ல. ஜெபம் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் ஆவிக்குள்ளே. இதான் யூதா 1:20 என்று நினைக்கிறேன். ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணி. சரி, ஆவிக்குள்ளே சொல்லுங்க. ஆவிக்குள்ளே சத்தப்பட்டு சொல்லுங்க. ஆவிக்குள்ளே. ஆவி வெளியவா உள்ளவா? ஆவியான உங்களுக்கு வெளியே இருக்கிறாரா உள்ள இருக்கிறாரா? ஆவியானவர் அப்பப்பா வந்துட்டு போறாரா நிரந்தரமாய் தங்கி இருக்கிறாரா? அது பழைய ஏற்பாடு. அது ஓட்டி என்டில உங்கள்கிட்ட நிரந்தரமா தங்கி இருக்கிறார். இன்னைக்கு காலையில எனக்கு வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்கும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு காலையில எனக்கு திடீர்னு ஒரு வசனம், ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. அது என்ன? ஆவியானுடைய ஊழியத்தை பங்கனை சொல்றேன். என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்ப ஆவியானவர் இயேசு சொன்னது, இயேசு போதித்தது எல்லாவற்றையும் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். ஆவியானவர் இயேசு சொன்னதை உங்களுக்கு ஞாபகம் மூட்டுவார். இதான் ஆவியானுடைய ஃபங்க்ஷன். இது இல்லாதபடி பிரமாணத்துல, மோசேயின் பிரசங்கத்துல, பழைய ஏற்பாட்டு பிரசங்கத்துல அதை செய்யாத இதை செய்யாத, அதை செஞ்சா தண்டனை, இதை செஞ்சா அவனுக்கு அப்படி ஆயிரும் என்று பிரசங்கம் பண்ற பாருங்க. அவங்களுக்குள்ள அவங்க அபிஷேகத்தை பட்டுட்டாங்க, ஆனா வெளிப்பாடு இல்ல. அவங்களுக்குள்ள அவன் நிரந்தரமா தங்கி இருக்கிறார், ஆனா வெளிப்பாடு இல்ல. அவங்க பிரீச்சிங் இயேசுவோட கனெக்ஷன் இல்ல. அவங்க தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறாங்க. மீதி அநேக காரியம் துக்கப்படுத்துற காரியம் இருக்கு. இன்னைக்கு ஸ்ட்ராங்கா கர்த்தர் இதைத்தான் எனக்கு சொன்னார், இவங்க தாயா என்ன துக்கப்படுத்துறாங்க. ராத்திரி ஒரு போன் வந்துச்சு 10 மணிக்கு. பாஸ்டர், நீங்க மார்ட்டின் எல்ஷடாய் தானே? ஆமா, நான் வலசரவாக்கத்துல பேசுறேன். ஒரு வீட்டுக்கு போனப்போ உங்க புஸ்தகம் கொடுத்தாங்க. எல்லா மேகசின் மாதிரி தானே இது. அப்படியே அப்படி புரட்டி பார்த்தேன். ஏன்னா நான் எதுவுமே படிக்கிறது கிடையாது. பிரமாணமா கிருபையா டாபிக் இது நல்லா இருக்க, இது நான் புது டாபிக்கா இருக்கு, படிப்போம் அப்படின்னு படிச்சேன். சொன்னாங்க, நான் இப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்புன்னு ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு வரேன், எங்க பார்த்தாலும் கிடையாது. நீங்க புதிய உடன்படிக்கை எழுதியிருக்கிறீங்க, பிரமாணமா கிருபை எழுதியிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், உங்களுக்கு குறித்து ரொம்ப சந்தோஷம். நான் பேசவே இல்லை, அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சகரியாவின் புஸ்தகத்தில் அந்த வசனத்தை வாசித்து காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். எப்ராயமர் மதுபானம், சகரியாவின் புஸ்தகம். தயவுசெய்து திருப்புங்க எல்லாரும்.
சகரியா 9ஆம் அதிகாரம் 1099 பக்கம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் வருகிறது. 7ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்தது போல வாசிக்க போகிறோம். 1 2 3 எடுத்தவள வாசிங்க. எப்ராயிமர் பராக்கிரமரை போல் இருப்பார்கள், மதுபானத்தால் களிப்பது போல் அவளுடைய இருதயம் களிக்கும், அவருடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள், அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களிகூரும். அல்ல கவனிங்க, எப்ராயிமர் பராக்கிரமரை போல் இருப்பார்களா? ஏன்? மதுபானத்தால் களிப்பது போல் அவர்களுடைய எது களிக்கும்? ஆவி களிக்கும். இருதயம் என்றால் ஆவி. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனை ஆவியில் தான் தொட முடியும்.